வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து காளான் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், சோம்பு, பிரியாணி இலை, கடுகு, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா சேர்த்து அது கூடயே கருவேப்பிலை, புதினா இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், பிரியாணி மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கு அப்புறமேட்டு தக்காளி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கு அப்புறமேட்டு காளானில் வந்து தயிரும் வரமிளகாய் தூளும் சேர்த்து மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து நல்லா தண்ணி கொதிக்கிற அளவு வரை மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தண்ணி கொதித்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்து நல்லா வேக விட்டோம்னா சுவையான காளான் பிரியாணி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.